கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது உயிர்ப்பின் காலம். அஞ்சாதி நெஞ்சே, ஆவியின் அனலில் எழுந்து வா என்று துடிப்போடு இயேசு கிறிஸ்து வைத்தது போல நாம் உயிர்ப்பின் மக்களாய் அஞ்சாமல் சாட்சி பகர்வோம். ஆகாய் சொன்ன அந்த ரகசியம் பாலடைந்த சுவர்கள் முன்னே, அன்று பயந்திருந்த மக்கள் முன்னே அஞ்சாதீர்கள் என்றாரே ஆண்டவர். ஏன் ஆவி உங்கள் நடுவில் அளித்திருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. என் ஆவி உங்கள் நடுவில் அளித்திருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. நம் வாழ்வில் அஸ்திவாரம். உயிர்ப்பு காலத்தில் இது நமக்கான ஒரு பவர் பேங்க். ஆவி நடத்தப்படும் துணிவு பேயை கண்டு பயந்த போதும், பாவத்தை கண்டு நடுங்கிய போதும், உயிர்த்த இயேசுவின் ஆவி நமக்குள் இருக்கும் போது நாம் ஏன் சின்ன பிள்ளை வாழ வேண்டும்? ஆவியில் நடப்பவன் கூகுள் மேப் தேடுவதில்லை. அவன் உள்ளத்தில் அந்த புறா தூய ஆவி வழிகாட்டுகிறான். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. சிலுவைக்கு பின் நிச்சயம் ஒரு காலியான கல்லறை உண்டு. துடிப்பான் நற்செய்தியை செயல்பாடாக இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏதோ மூச்சிறைச்சு போவது மட்டுமல்ல, உன் முகத்தில் உயிர்ப்பு தெரிவதுதான். கடுகடுப்பான முகத்தோடு சுவிசேஷம் சொன்னால் கேட்பவன் பாவசிங்கத்தில் செய்ய போய்விடுவான். துடிப்போடு இரு, சிரித்துக் கொண்டே இரு. நற்செய்தி சொல். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் உன் சோம்பலும் தூக்கமும் கூட உயிர்த்தெழ வேண்டாமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் உன் சோம்பலும் தூக்கமும் கூட உயிர்த்தெழ வேண்டாமா? உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக வாழ்வோம். சாட்சி என்பது வெறும் கோட் வார்த்தை அல்ல, அது நம் கேரக்டர் காட்ட வேண்டிய நேரம். பழிக்கு பழி வாங்காமல் அன்பு செய்தாலே ஒரு நடமாடும் நற்செய்தித்தாள். பழிக்கு பழி வாங்காமல் அன்பு செய்தாலே நீ ஒரு நடமாடும் நற்செய்தித்தாள். இயேசுவின் காயங்கள் என்றும் மாறவில்லை. ஏனெனில் ஏழையின் கண்ணீரில் அவர் தேடுகிறார் உன் கைகளை. உதவும் கரங்களே உயிர்த்த இயேசுவின் உண்மையான முகவரி. உதவும் கரங்களே உயிர்த்த இயேசுவின் உண்மையான முகவரி. அவர் உன் பக்கம் அஞ்சாமல் அடியெடுத்து வை. அவர் உன் பக்கம், எனவே அஞ்சாமல் அடியெடுத்து வை. புயல் வீசும் கடலிலே கரை தெரியாமல் பெருங்கடலில் படகு தள்ளாடுகிறதோ, காற்றின் வேகம் கண்டு உன் நெஞ்சம் விம்முதோ, அஞ்சாதே. படகின் ஓரத்தில் அவர் உறங்கவில்லை. உன் இதயத்தின் துடிப்பின் தாளமாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் என் பக்கம் எனும் ஒரு வரி மந்திரம் அது 1000 கேடயங்கள் தரும் மகாபலம். ஆண்டவர் என் பக்கம் எனும் ஒரு வரி மந்திரம் அது 1000 கேடயங்கள் தரும் மகாபலம். பழைய பாதை நடப்பது பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் புதிய சிகரத்தோட துணிச்சல் வேண்டுமே. தோற்று போவோம் என்ற பயம் சாத்தானின் சதி. தூய ஆவியின் துணையோடு எழுவதே இறைவன் நிதி. தோற்று போவோம் என்பது சாத்தானின் சதி. தூய ஆவியின் துணையோடு எழுவதே இறைவன் நிதி. தடையை கண்டு தயங்கி நின்றால் வரலாறு பிறக்காது. தன்னம்பிக்கை விதைகளை ஆவியின் நீரில் நடை. அது குன்றின் மேலிட்ட விளக்காய் சுடர்விடும். இம்மானுவேல் என்றால் அவர் இப்போது நம்மோடு அவர் பக்கம் இருக்கும்போது எதிர்பக்கம் எவர் என்ன? சிலுவைகள் சிகரத்தில் அவர் துணிந்து நின்றாரே, உன் சிறு சிறு தோல்விகளை வெற்றியாய் மாற்றத்தான். பரிசுத்த ஆவியின் அனல் உன் சிரசில் இருக்கட்டும். பயத்தின் விலங்குகள் நொறுங்கி தெரிக்கட்டும். நிழலை பார்த்து பயப்படுவன் நிஜத்தை எப்போது சாதிப்பான். நிழலை பார்த்து பயப்படுவன் நிஜத்தை எப்போது சந்திப்பான். ஆண்டவர் உன்பக்கம் இருக்கும்போது நீ ஏன் அலாரமைத்து எழாதவன் போல தூங்குகிறாய்? விழித்துக்கொள். உன் திறமை என்னும் தூசியை தட்டிவிடு. விண்ணக தந்தை உன் பென்ட்ரைவ் வெற்றிக்கான மென்பொருளை ஏற்றி வைத்திருக்கிறார். விண்ணக தந்தை உன் மென்பொருள் வெற்றிக்கான மென்பொருளை ஏற்றி வைத்திருக்கிறார். சாட்சிய வாழ்வில் சங்கீதமாயிரு. உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் நீ மாற வேண்டுமா? புதிய முயற்சிகளும் உயர்வையை சிந்து. உன் உழைப்பால் உன் ஏழையின் பசி ஆறட்டும். உன் வெற்றியான் ஒரு வீழ்ந்தவன் எழட்டும். ஆண்டவர் என் பக்கம் என்பது காகித கவிதை அல்ல. ஆண்டவர் என் பக்கம் என்பது காகித கவிதை அல்ல. அது உன்னை புது மனிதனாய் மாற்றும் புரட்சி. உதல்கள் அசைவது மட்டும் ஜெபம் அல்ல, அது உள்ளத்து ஆழத்தின் மெல்லிய அசைவு. தூசி அடைந்த இதயத்தின் சன்னலை திறந்து வை. தூய ஆவியின் தென்றல் மெல்ல நுழையட்டும். தூசி அடைந்த இதயத்தின் சன்னலை திறந்து வை. அவை ஆவியின் தென்றல் மெல்ல நுழையட்டும். எப்போதும் தொடர்வீர் என்றார் தேவன். அது எந்நேரமும் ஆன்மாவின் ஆன்லைன் தவம். ஆன்மீக அலைவரிசையாக இருக்க வேண்டும். உலகத்தின் இறைச்சலில் இறைவன் குரல் தெரியுதோ? உன் ஜெபத்தின் சிக்னல் பலவீனமாய் மாறுதோ? உலகத்தின் இறைச்சலில் இறைவனின் குரல் தேயுதோ? உன் ஜெபத்தின் சிக்னல் பலவீனமாய் மாறுதோ? முழங்கால் படியிடு, அதான் உன்னத ஆண்டனா. முழங்கால் படியிடு, அதான் உன்னத ஆண்டனா. முழுமையாய் சரணடை, அதுவே உனது டேட்டா. அவர் பக்கம் நீ திரும்பினால் அமைதி உன் வசமாகும். அப்பொழுது உன் வாழ்வே அழகிய சங்கீதமாகும்.
தனிமையில் அழும்போது தோல் கொடுக்கும் தேற்றலாளவன், தடுமாறி போகும்போது தடுத்து நிற்கும் நல்லாயன், அப்பா பிதாவை என்று முணுமுணுக்கும் போதே அதிவேக தொலைவில் அவர் அருகில் வருவாரே. பயத்தின் பாஸ்வேர்டை மாற்றிவிடு, அங்கே பரிசுத்த ஆவியின் அன்பை ஏற்றிடு. பயத்தின் பாஸ்வேர்டை மாற்றிவிடு, அங்கே பரிசுத்த ஆவி அன்பை ஏற்றிவிடு. செல்போன் சார்ஜ் குறையும் போது பதறுவாய், செல்போன் சார்ஜ் குறையும் போது பதறுவாய். ஆன்மா லோ பேட்டரி ஆனால் ஏன் தூங்குவாய், ஆன்மா லோ பேட்டரி ஆனால் ஏன் தூங்குவாய். ஜெபம் என்பது ஆன்மாவின் மின்சாரம், அது இல்லை என்றால் உன் வாழ்வு இருள்மயம். ஜெபம் என்பது ஆன்மாவின் மின்சாரம், அது இல்லை என்றால் உன் வாழ்வு இருள்மயம். பிஸி என்று சொல்லி ஆண்டவரை தவிர்க்காதே, அவர் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கும் ஆள் இல்லை. பிஸி என்று சொல்லி ஆண்டவரை தவிர்க்காதே, அவர் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கும் ஆள் இல்லை. ஆவியின் தொடர்பில் இருப்பவன் முகம் வளரும், அவன் வார்த்தைகள் அன்பின் தேவன் ஒளியும். கவலையும் கடலில் அவன் அமைதியா நடப்பான், கர்த்தரின் நிழலில் அவன் களிப்புற்று வாழ்வான். ஜெபமே மூச்சாகட்டும், ஆவியே உன் பேச்சாகட்டும், உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு சாட்சியாகட்டும். முகம் காட்டும் கண்ணாடியாயிரு, உன் நேர்மையை கிறிஸ்துவின் சாட்சியை சொல்லல்ல அது செயல். நான் கிறிஸ்தவன் என்று நெற்றியில் எழுத வேண்டாம், உன் நெஞ்சில் நேர்மையே அதை உறக்கச் சொல்லட்டும். நான் கிறிஸ்தவன் என்று நெஞ்சில் எழுத வேண்டாம், உன் நேர்மையின் செயலே அதை வெளிப்படையாக சொல்லட்டும். பைபிளை கையில் பிடிப்பது எளிது, ஆனால் பைபிள் படி நடப்பதுதான் ரியல் கெத்து. பைபிளை கையில் பிடிப்பது எளிது, ஆனால் பைபிள் படி நடப்பதுதான் ரியல் கெத்து. ஊருக்கு உபதேசம் செய்யும் மேடை பேச்சல்ல, உன் ஊதியத்தில் காட்டும் நாணயமே நற்செய்தி. நேர்மையின் பிராண்ட் அம்பாசிடர், கள்ள கணக்கு எழுதாத உன் கைவிரல்கள் கர்த்தரின் காயம்பட கரங்களுக்கு சாட்சி, கர்த்தரின் காயம்பட்ட கரங்களுக்கு சாட்சி. லஞ்சம் தொடாத உன் இதய கரங்கள், லஞ்சம் தொடாத உன் தூய கரங்கள் விண்ணகத்தின் அரசின் பாஸ்போர்ட் முத்திரை. மற்றவர் பார்க்காத போதும் நீ நேர்மையாயிருந்தால் நிச்சயம் அங்கே சிசிடிவியாக ஆவியானவர் இருக்கிறார். நிச்சயம் அங்கே சிசிடிவியாக ஆவியானவர் இருக்கிறார். வரிசை நிற்கும் போது முண்டி அடிக்காதே, கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு பொய் பேசாதே. ஆவேசில் பெண் திருடும் அற்ப ஆசை வேண்டாம், ஆவேசில் பெண் திருடும் அற்ப ஆசை வேண்டாம். ஆண்டவர் உனக்கு பேங்க் பேலன்ஸ் தருவார். உன் நேர்மையை பார்த்து மேனேஜர் வியக்கட்டும், இவன் இயேசுவின் ஆள் என்று ஒரே முணுமுணுக்கட்டும். உன் நேர்மையை பார்த்து மேனேஜர் வியக்கட்டும், இவன் இயேசுவின் ஆள் என்று ஒரே முணுமுணுக்கட்டும். உயிர்ப்பின் ஒளியாய் நீ இருட்டில் மெழுகுவர்த்தி தேடுவது போல இரண்டு உலகில் நேர்மையானவனை தேடுகிறது மானுடம். வார்த்தையில் கனிவு, வாடிக்கையாளரிடம் உண்மை, வாழ்க்கையில் புனிதம், இதுவே உன் தாரக மந்திரம். வார்த்தையில் கனிவு, வாடிக்கையாளர் உண்மை, வாழ்க்கையில் புனிதம், இதுவே உன் தாரக மந்திரம். நீ பேசும் கிறிஸ்துவை விட நீ வாழும் கிறிஸ்துவே நாத்திகனையும் முழங்கால் எடுக்க வைக்கும் ஒரு உன்னதமான வல்லமை. மீன் பிடித்த பேதுருவை மனிதரை பிடிக்க வைத்தாரே, உன் நேர்மையை நீ மனிதராக கவர்ந்துவிடு. ஆவியில் வழிநடத்த உன் ஆள்மாறாட்ட செய்ய மாட்டான், அவன் அஞ்சாமல் உண்மையை உறக்கச் சொல்வான். உலகம் உன்னை பார்த்து வியந்து கேட்கட்டும், உன் நேர்மையின் ரகசியம் என்ன என்று. அப்போது புன்னகையோடு செல், என் இயேசு என்று. அப்போது புன்னகையோடு செல், என் இயேசு என்று. சுவர்களுக்கு வெளியே சுவிசேஷம் செய்யாதே, வீதிக்கு வாசிடனே, மூடி அறைக்குள் முடங்காதே. பக்தி என்பது பாயில் அமர்ந்து தியானிப்பதல்ல, பசியால் ஆடுவன் பாய் விரித்து படுப்பதை காண்பது. தூவ புகையில் தேடும் கடவுளை விட தெருவின் தூசியில் துடிக்கும் ஏழையிடம் தேடு அவர் முகத்தை. ஆண்டவரே ஆண்டவரே என்று அழுவதை விட அண்ணே பசி என்று கேட்பதே ஆவியின் மொழி. அண்ணே பசியா என்று கேட்பதே ஆவியின் மொழி. வீதியில் இறங்கும் விசுவாசம். இயேசு இங்கே இருக்கிறார், தேவாலய பெட்டியலா? இயேசு எங்கே இருக்கிறார், தேவாலய பெட்டியலா? இல்லை, அவர்கள் கால்கள் நடந்தன அழுக்கு வீதிகளில். தொழுநோயாளி தொட்டு அந்த புனித கைகள், தொலைந்து போனதை தேடி அந்த பாதங்கள் இன்று உன் கால்களாய் மாறி வீதிக்கு வர காத்திருக்கின்றன. கிறிஸ்துவம் என்பது ஏசி அறைகள் அமரும் மீட்டிங் அல்ல, வெயில் இறங்கி வேர்வை சிந்தி அன்பு செய்யும் மிஷன். கிறிஸ்துவம் என்பது ஏசி அறைகள் அமரும் மீட்டிங் அல்ல, வெயிலில் இறங்கி வேர்வை சிந்தி அன்பு செய்யும் மிஷன். முழங்கால் தேய்த்து செவித்து விட்டு முகம் கடுவடவன உன் வேலைக்காரிடம் கத்தினால் நீ எப்படி சீடன்? காணிக்கை பெட்டியில் சில்லறை போட்டுவிட்டு காய்கறிக்காரிடம் 10 பைசாவுக்கு பேரம் பேசாதே. ஆண்டவர் உன் ஆள் மனதை உன்னுடைய ஆள் மனதை பார்க்கிறார், அவருடைய ஆட்சியனையும் பார்க்கிறார், உன்னை செயல்பாடையும் பார்க்கிறார். ஆகாய் சொன்ன அந்த ஆவி உனக்கு இருந்தால் உட்கார்ந்து இருக்க உனக்கு எப்படி தோன்றும்? அஞ்சாதே. உன் அன்பு சில நேரங்களில் கேலி செய்யப்படலாம், ஆனால் அதுதான் கல்வாரி மலை ஏறிய காதல். சாட்சியாக மாறுவது என்பது சட்டை பையில் சிலுவை வைப்பதல்ல, சக மனிதனின் சுமையை ஒரு தோளில் சுமப்பது. சாட்சியாக மாறுவது என்பது சட்டை பையில் சிலுவை வைப்பதல்ல, சக மனிதனின் கடமையை உன் தோளில் சுமப்பது. உயிர்ப்பின் உண்மையான அடையாளம் கல்லறைக்குள் இயேசு இல்லை,
அவர் வெளியே வந்து விட்டார். நீ ஏன் இன்னும் சௌரியமாய் கல்லறைக்குள் இருக்கிறாய்? நீ ஏன் இன்னும் சௌரியமாய் கல்லறைக்குள் இருக்கிறாய்? எழுந்து வா. அன்பு செய்ய 1000 கரங்கள் காத்திருக்கின்றன. ஆறுதல் சொல்ல 1000 இதயங்கள் தவிக்கின்றன. ஒரு புன்னகை ஒருவருக்கு மருந்து, ஒரு புன்னகை ஒருவருக்கு மருந்து, உன் உதவி ஒருவருக்கு வாழ்வு. இதுவே நற்செய்தி, இதுவே நற்செய்தி. அப்படிப்பட்ட நற்செய்தியின் சாட்சிகளாய் அஞ்சாமல் ஆவியோடு தொடர்பு கொண்டு நேர்மையான சீடத்துவத்தோடு வீதிக்கு வருவோம், அன்பு செய்வோம், துடிப்பான நற்செய்தி அறிவிப்போம், சிறுத்த முகத்தோடு ஆண்டவருடைய அருளை அதை பெறுவோம். அதுவே ஆவியுடன் துணையுடன் புதிய முயற்சிகளை செய்வோம், துடிப்புடன் நற்செய்தி அறிவிப்போம். உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக அப்பொழுதுதான் மாற முடியும். வீதி இறங்கி அன்பு செய்வதே உண்மையான மிஷன். வீதியில் இறங்கி அன்பு செய்வதே உண்மையான மிஷன். ஆகாய் தீர்க்கதரிசி 2:5 கூறக்கூடிய உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள். அஞ்சாமல் இறைவனுடைய நற்செய்தி அறிவிப்போம். இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா.